Hi, my name is PK and welcome to my channel. I hope எல்லாரும் உங்களோட பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And I just want to show you நான் என்னோட கார்டனில் பண்ண பொங்கல் ஹார்வெஸ்ட் அதை பற்றி தான் ஒரு வீடியோவை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைம் காலையில் ஒரு 6:45 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஹார்வெஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பொங்கலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண ஹார்வெஸ்ட்டை பார்த்துருந்தோம். எதுனா இந்த சேப்பங்கிழங்கு. ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண உடனே நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. அதில் பஞ்சட்னஸ் வந்து ஒரு மாதிரி தொண்டையை அரைச்சிருன்னு சொல்லலாம். ஸோ இந்த சேப்பங்கிழங்கு வந்து இந்த பொங்கலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சேப்பங்கிழங்கு பொறுத்தவரைக்கும் அதை வளர்க்குறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட் தான். அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகும் நீங்கள் அந்த விதைச்சதுலேருந்து அறுவடை எடுக்கிறதுக்கு. அந்த 4 மாதத்துல நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா காம்போஸ்ட்டோ இல்லை வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு சாயில் மிக்சர் அதில் இந்த கிழங்கு நட்டு வச்சேன், அவ்வளோதான். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 300 கிராம்ஸ் கிட்ட எனக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. இப்போ பொங்கல் காலையில் அந்த 6:45 பண்ண ஹார்வெஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலக்கீரை. இந்த பாலக்கீரை வந்து நான் இந்த மல்டி சோயிங் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக நான் வளர்த்துருக்கேன். ஸோ இந்த மல்டி சோயிங் மெத்தட் அந்த கீரையை வந்து சீட்லிங் ட்ரேல ஆரம்பிச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இந்த விஷயம்லாம் நம்ம அடுத்து ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணலாம். கீரை வளர்ப்புல இந்த பாலக்கீரைன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு ஈஸியான ஒரு லீஃபி பிளான்ட். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இது வந்து ஒரு லாங் டேர்மா நம்ம இதை வளர்க்க முடியும். மற்ற கீரை மாதிரி விதை போட்டு ஒரே அறுவடையில் எடுக்கிற மாதிரி இருக்காது. நம்ம ஒன்ஸ் விதைச்சிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த அறுவடை எடுத்துட்டு மறுபடியும் அதை வளர விட்டு நம்ம மறுபடியும் அறுவடை எடுக்கலாம். இது 2வது பேக். மொத்தம் நான் 2 பேக்ல அந்த கீரையை போட்டுருவேன். அண்ட் குக் பண்ணுறப்போ இந்த நீங்கள் லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் தண்டோட சேர்த்து நீங்கள் குக் பண்ணலாம். எல்லாமே ஒரு எடிபிள் தான். ஓவராலாக அந்த 2 பேக்லேருந்து எனக்கு இவ்வளோ கீரை கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து புதினா. ஸோ இந்த புதினாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கீரை தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த புதினா வளர்க்குறது நிறைய பேர் ஒரு காம்ப்ளிகேட்டட்ன்றாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. புதினா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துட்டு அது வந்து ஒரு எம்டி பாட்டிலில் ஒரு நார்மலான தண்ணி ஊற்றி நம்ம அந்த ஸ்டெம்மை வந்து ஓரளவுக்கு அந்த அடிப்பாக மட்டும் முழுகிற அளவுக்கு நம்ம வச்சாலே அதோட வேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஒரு 7 டேஸில். இந்த மாதிரி அது வேர் வளர்ந்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாட்டில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சா அவ்வளோதான் அந்த புதினாவோட வளர்ச்சி. ஸோ இப்போ நம்ம அந்த புதினா ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். புதினாவை பொறுத்தவரைக்கும் நம்ம கட் பண்ண அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். அது மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை மொத்தமாக வளர்விட்டு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்பப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு இவ்வளோ போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஸ்வீட் கார்ன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீசனில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஈல்டெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஜஸ்ட் இந்த 2 மட்டும் தான். அடுத்து வந்து தக்காளி. அடித்த மழைக்கு மிச்சமான செடியில் ஒரு சில தக்காளி மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். அடுத்து கத்திரிக்காய். இது ரொம்ப மாசமா காய்ச்சிட்டு இருக்கு அண்ட் இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் காய் கொண்டது இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஆன் இட்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ். பார்ப்போம். அண்ட் இது கத்திரிக்காயில இன்னொரு வெரைட்டி. அடுத்து வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட ப்ரீவியஸ் ஹார்வெஸ்ட் வீடியோவில் நான் ஃப்ரெஞ்ச் பீனோட வளர்ப்பு பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த டிராஃப்ட் வகையான பீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் வளர்க்குறது. இப்போ நான் அவ்வளோ பெரிய கேர் அதெல்லாம் தேவையில்லை. பூ உதிர்வோ இல்லை வளர்ச்சி கொஞ்சம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு பீன்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லா வளர்ந்துட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அதாச்சும் அந்த விதைலாம் முத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு பீன்ஸ் மட்டும் அப்படியே விதைக்கி விட்டுட்டு மிச்சத்தை எடுத்து. இது அடுத்த செடி. கிட்டத்தட்ட ஒரு 3 செடி இருக்கு இந்த பீன்ஸ் செடி. அந்த 3 செடியில நமக்கு எவ்வளவு ஹார்வெஸ்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்து இந்த பர்பிள் பீன். இந்த பர்பிள் பீன் வந்து நான் சகஜா சீட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் விதை. அண்ட் அந்த சகஜா சீட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன்.
வேணுன்றவங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பர்பிள் பீன் வந்து ஒரு கொடி வகையான செடி. இது இந்த மாதிரி நீட்டமாக தான் இருக்கும். இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். அண்ட் இதுதான் நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். இதில் கிட்டத்தட்ட ஒரு செடியிலேருந்து எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு இது இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த செடி அவரைக்காய். இந்த செடி அவரைக்காய் பற்றியும் நான் என்னோட ப்ரீவியஸ் ஹார்வெஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து வளர்க்குறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அவர் ரொம்ப ஈஸியாகவே அந்த பூச்சி தாக்குதல்லாம் வந்துடும் இந்த செடியில். அதெல்லாம் நம்ம சமாளித்து எடுத்தோம்னா இந்த செடியிலேருந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த செடியிலேருந்து எனக்கு இவ்வளோ அவரைக்காய் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த கொடி அவரைக்காய். இந்த கொடி அவரைக்காய் வந்து ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஹார்வெஸ்ட். அடுத்து வந்து இந்த காராமணி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். அண்ட் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டேன். இது அந்த ஹார்வெஸ்டோட கண்டினியூட்டி. காராமணியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். எனக்கு இதில் இந்த காராமணி சொல்லி இவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகான்றது ஒரு நெசசரியான ஒரு பிளான்ட் எல்லாரோட கார்டன். ஏன்னா இதை நம்ம டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதுதாங்க இந்த பொங்கலுக்கு நம்ம கார்டன்ல எடுத்த ஒரு ஓவரால் ஹார்வெஸ்ட். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாக அந்த ஒரு க்ரோ பேக்கில் வளர்ந்த செடியிலேருந்து எனக்கு அவ்வளோதான் ஹார்வெஸ்ட் கிடைச்சிது. ஸோ அதை வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணி போகணுன்ற எனக்கு இன்ட்ரெஸ்டாக வரல. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தட் லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட். தேங்க்யூ.